கௌரவ பாண்டவ சேனைகள் இப்படி இருபுறமும் அணிவகுத்து நிற்கும் துர்பாக்கியம் ஏற்பட்டிருக்காது. திரௌபதியின் துகிலுரிப்பை கண்டு நான் கோபப்படக்கூடாதா கேசவா? இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்து அரசி, மகாராஜா துருபதனின் மகள், பாண்டவர்களின் மனைவி திரௌபதியின் துகிலுரிப்பை கண்டு கைகட்டி கண்மூடி வாய்பொத்தி நின்றது இந்த உலகம். அத்தகைய சுயநலம் மிகுந்த இந்த உலகம் ஒரு சாதாரண பெண்ணின் மானத்தை பாதுகாக்குமா என்ன? திரௌபதியின் துகிலுரிப்பு உனக்கான பிரச்சனை இல்லை, இந்த சமூகத்திற்கான பிரச்சனை. திரௌபதியின் துகிலுரிப்பை வேடிக்கை பார்த்த இந்த சக்திகள் சமூகத்தின் எதிரிகள். இந்த யுத்த பூமியில் அந்த சக்திகளோடு யாரெல்லாம் நிற்கிறார்களோ, அந்த சக்திக்கு துணை புரிகிறார்களோ, அவர்களோடு போரிட நீ சற்றும் தயங்காதே. உனது தனிப்பட்ட குரோதம், தனிப்பட்ட வஞ்சம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உலக நலனுக்காக யுத்தம் செய். இதுதான் உன் தலையாய கடமை. என்னை பார் அர்ஜுனா, இந்த சமூகத்தையும் அதன் வர்ணங்களையும் குணங்களையும் கர்மங்களையும் யாம் தான் உருவாக்கி உள்ளோம். இருந்தாலும் இந்த சமூகம் உருவாக்கித் தந்த பலனை நான் நாடவில்லை. ஆகையால் நான் கர்த்தாவாக இருந்தும் கூட அந்த பலனை நானும் சேர்ந்தே அனுபவிக்கின்றேன். யார் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் என்றும் தன் கடமையிலிருந்து தவறுவதில்லை. அர்ஜுனா, உனது கர்மத்தின் மீது உன் சுயநலத்தின் நிழலை படரவிடாதே. ஒரு ஞானியாக செயலாற்று. ஞானமே செயல்களின் உட்குவிப்பு, அதன் ஆரம்ப புள்ளி. அது உன்னை மோக பந்தத்திலிருந்து விடுவிக்கின்றன. நீயும் ஞானம் என்னும் படகில் அமர்ந்து பாவத்தின் கடலை கடந்துவிடு. எவ்வாறு நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்குகிறதோ அதேபோல் ஞானத்தின் அக்னி கர்ம பலனின் இச்சை பணி முடிவடையாவிட்டால் அப்போது ஏற்படும் குரோதம் அந்த குரோதத்துடன் சேர்ந்து உண்டாகும் மோகத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது.